மண்ணை வாரி சாபமிட்டால் அழிந்து போகும் குடும்பங்கள். அம்மனின் சக்தியால் மரத்தில் முளைத்த கொம்பு. என்ன உன் சாமிக்கு என்ன பெரிய கொம்பா இருக்கு, பெரியாச்சிங்கிறிய அப்படின்னா. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகில் இருக்கும் தென்பறை மேலக்காடு என்கின்ற கிராமத்துக்குத்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் சாபம் விடும் அந்த கோயிலை காண பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் அங்கு பயணித்தோம். கோவிலை பற்றி விசாரித்தபடியே ஊருக்குள் நுழைந்தோம். ஊர் மக்கள் சொன்னது போலவே ஒரு வயல்வெளி இருந்தது. அந்த வயல்வெளிக்கு நடுவே சில பனை மரங்களும் இருந்தன. அதில் ஒரு பனை மரம் நம்முடைய கண்களை அகல விரிய வைத்தது. அங்கிருந்த பனை மரங்களுக்கு நடுவே சிறியதாக ஒரு கோவில் அமைந்திருந்தது. அருகில் சென்று பார்த்தால் நாங்கள் தேடி வந்த பெரியாச்சி அம்மன் கோயில் அதுதான் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. கோவில் சிறியதாகவும் அதில் சிலரும் இருந்தனர். கோயில் கருவறையில் சாமி சிலை இல்லை. ஆனால் வில் போன்ற அமைப்பில் ஒரு சூலத்தை மட்டுமே வைத்திருந்தனர். கோவிலின் கருவறையில் மட்டுமில்லாமல் கோவிலின் வெளிப்புறத்திலும் வில் போன்ற அமைப்பிலான சூலங்கள் இருந்தன. கோவிலை சுற்றி வில் போன்ற அமைப்பில் இருந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வங்களாக பார்க்கப்படுகிறது. காவல் தெய்வங்களான வீரன், முனி, லாடசாமி என 9 தெய்வங்கள் பெரியாச்சி அம்மனுக்கு காவல் இருப்பதாக சொல்கிறார்கள். பெரியாச்சி அம்மன் கோவிலில் இருந்த அனைவருமே மிகவும் சாதாரணமாக இருந்தனர். அதனால் அவர்களில் யார் அம்மனை வழிபட வந்திருக்கிறார்கள், யார் சாபமிட வந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க எங்களது பார்வை பனை மரங்களை நோக்கி சென்றது. நாங்கள் நிற்கும் பெரியாச்சி அம்மன் கோவிலை சுற்றி 25 பனை மரங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரே ஒரு மரம் மட்டும் மிக உயரமாக வளர்ந்திருந்தது. அதன் உயரம் சுமார் 30 அடி இருக்கும் என்பது எங்கள் அனுமானம். அது மட்டுமில்லாமல் அந்த மரம் மற்ற மரங்களில் இருந்து வேறுபடுவதற்கு அந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்த கருப்பு துணியும் மரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் குங்குமமும் கூடவே போடப்பட்டிருந்த பூமாலையும் வளையலும் மற்றொரு காரணம். சாமிக்கு தனி கருவறை இருக்க பொது வெளியில் இருக்கும் ஒரு மரத்திற்கு இப்படி தனி மரியாதை எப்படி நம் வாழ்வை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் பேருந்து நிலையத்தில் ஒரு இடத்தில் நின்று தவித்த பொழுது ஒரு பெரியவர் இவரை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். அவர் வீட்டிற்கு சென்ற பின்புதான் அவர் அருள்வாக்கு சொல்பவர் என்று தெரிந்திருக்கிறது. அவர் வீட்டில் உள்ள அம்மன் சிலைக்கு அபிஷேகங்கள் செய்யும் பொழுது தன் கண்ணீரால் அம்மனுக்கு பல நாட்கள் அபிஷேகம் செய்து வந்துள்ளார். அம்மனுக்கு சேவைகள் செய்து வாழ்வை கழித்த போதிலும் இனம் புரியாத ஒரு வெறுமை இவரிடம் இருந்திருக்கிறது. அந்த இடத்தில் இருந்தும் வெளியேறும் எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு 12 வயசில் வந்துட்டு எனக்கு திருநங்கை அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு மாறிச்சு. என்னோடய ஆக்டிவிட்டிலாம் மாறிச்சு. அந்த அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், ஒரு திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவிலில் போயிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முழுசாக வந்துட்டு திருநங்கை ஆனது வந்துட்டு 17 வயசில். ஒரு நாள் அம்மனுக்கு பூஜைகள் செய்யும் பொழுது தன் எண்ணத்தை அம்மனிடம் கூறிவிட்டு இரவு தூங்கிவிட்டாராம். அன்று நடு இரவில் கனவில் தோன்றிய ஒரு சிறுமி இவரை தன்னுடன் வருமாறு அழைத்ததுடன் இவருக்கு தான் துணையாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. தனக்கு புகலிடம் கொடுத்து வந்தவரிடம் தான் கண்ட கனவை பற்றி இவர் கூற, அம்மனின் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைத்திருக்கிறது, இனிமேல் இந்த ஆன்மீக வழியை பின்பற்றிக்கொள் என்று ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். அம்மன் கனவில் வந்து சென்ற பின்பு கோயிலுக்கு சாமி கும்பிட சென்றாலோ அல்லது உரிமை சத்தத்தை கேட்டாலோ இவர் மீது அம்மனின் அருள் வந்து விடுமாம். அந்த இளம் வயதில் இவர் கூறிய அருள்வாக்கு அனைவருக்கும் பலிக்கத் தொடங்கி இருக்கிறது. ஒரு முறை இவர் அருள்வாக்கு சொல்லும் பொழுது ஒரு நோய்வாய்ப்பட்ட சிறுமியை மிகவும் கவலைக்கிடமான சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர் செய்த பூஜையினால் அந்த சிறுமி மீது பிடித்திருந்த பேய் விலகி அந்த சிறுமி முற்றிலும் குணமாகி சென்றிருக்கிறார்.
இந்த சம்பவத்திற்கு பிறகு இவரது புகழ் இந்த பகுதியில் வேகமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஆன்மீகத்தில் அம்மனின் அருளால் பல அற்புதங்களை செய்து வந்த போதிலும் உடலளவில் ஒரு பெண்ணாக மாறிவிட வேண்டும் என்ற எண்ணம் இவரை ஆளுமை செய்ய ஒரு திருநங்கையின் வழிகாட்டுதலின் பேரில் திருநங்கையாக மாறியிருக்கிறார். தான் ஒரு திருநங்கை என்ற உணர்வை விட அங்காளம்மனின் மகள் என்ற உணர்வுதான் தன்னிடம் ஆக்கிரமித்திருப்பதாக பகிர்ந்து கொண்டார். என்னதான் நான் தெய்வ பக்தி இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மனசு இருக்கும். அந்த மனசில் என்னென்னா நானும் ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் எந்த அங்காளம்மனை வச்சு நான் கொண்டாடி குறி சொல்லிட்டு இருந்தேனோ அந்த அங்காளம்மன்ட்டையும் நான் வேண்டினேன், நான் உனக்கு பொண்ணாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக சொல்லிட்டு இருந்தேன். திருநங்கையாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த இப்போ வந்துட்டு நான் எனக்கு திருநங்கை அப்படிங்கிறத விட நான் வந்துட்டு அங்காளம்மனோட பொண்ணு, அந்த ஒரு இதுதான் எனக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சாமி, நான் வந்து மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு அவங்க பெத்த அம்மா அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு இப்போ ஏதாவது வேணும்னா நான் உரிமையோடு போய் என்னை பெத்த அம்மாட்ட கேட்குறேன்னு இல்லையோ அவங்ககிட்ட கேட்பேன். முதலில் இவரது குறைகளை நிறைவேற்றி வந்த அம்மன் இப்பொழுது இவரை தேடி வருபவர்களின் குறைகளையும் நிவர்த்தி செய்து வைப்பதாக கூறினார் ரம்யா தேவிகாம்பாள். குழந்தை பேறு இல்லாதவர்கள் இங்கு வந்து தொட்டில் கட்டினால் 3 மாதத்திற்குள் கருத்தரிப்பதாக கூறப்படுகிறது. ரம்யா தேவிகாம்பாளின் சவால்கள் நிறைந்த அவரது வாழ்க்கை பயணத்தை அவர் பகிர்ந்த பின்பு இரவு சுடுகாட்டில் நடைபெறும் பரிகார பூஜைக்கு தயாரானோம். சுடுகாட்டில் உடல்களை தகனம் செய்யும் இடத்திற்கு அருகே 2 பெரிய வாழை இலைகளை போட்டு படைக்கப்பட வேண்டிய பொருட்களை வைத்தார். இன்னொரு இலையில் 2 பாவை தயார் செய்யப்பட்டு படுத்த நிலையில் வைக்கப்பட்டது. தேங்காய் உடைத்து கற்பூரத்தை கொளுத்தி பூஜைகள் தொடங்கியது. தெய்வங்களை அழைக்க மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினார். ஓம் கிரீம் க்ளீம் ஆசான கற்பனே வருக வருக. தோஷம் கழிக்க வந்த நபர் கொண்டு வந்த கோழியை வாங்கி அதன் தலையை திருகி இரத்தத்தை படையல் மீது தெளித்தார். நீண்ட நேரம் பூஜை தொடர்ந்தது. மந்திரங்களை உச்சரித்த ரம்யா தேவிகாம்பாள் எரிந்து கொண்டிருக்கும் கற்பூரத்தின் மீது சில பூஜை பொருட்களை போட்டுக் கொண்டிருந்தார். சுடுகாட்டின் அந்த பகுதி முழுவதிலும் அவர் உச்சரிக்கும் மந்திரங்களின் சப்தம் மட்டுமே கேட்டது. தீவினையின் பாதிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போலத்தான் பரிகாரங்கள் செய்யப்பட வேண்டுமா? இரத்தக்காவு கொடுத்தால் மட்டும்தான் கட்டு உடைந்து ஒருவரை பிடித்த கெட்ட சக்திகள் விலகுமா? யாரு? மயான காத்தவடி. மயான காத்தோ 1000 பேர் இருக்கிறாங்க. நீ யாரு? நான் மலையனூர் அங்காளி வந்திருக்கிறேன்டி. அங்காளி, ரொம்ப சந்தோஷம். உங்க அண்ணன் நாமத்தை சொல்லலையே நீ தாயே? ஏ ஓ, நான் என் பூஜையை ஏத்துக்கிட்டு சந்தோஷம் அம்மா. நான் அந்த குழந்தையோட பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன். போ. சந்தோஷம். சரி, காவா கொடுப்பா. காவா. எல்லா தெய்வங்களுக்கும் ஒரே மாதிரி இரத்தக்காவு கொடுக்க கூடாதாம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக காவு கொடுக்க வேண்டுமா? சில தெய்வத்திற்கு நம் உடம்பின் ஒரு பாகத்தை அறுத்து இரத்தத்தை கொடுக்க வேண்டுமா? அப்பொழுதுதான் கட்டு உடைந்து அந்த பூஜை நிறைவு பெறுமா? சுடுகாட்டு பூஜையின் நிறைவாக தன் கையில் பிளேடால் கீறி அந்த இரத்தத்தை இலையில் கிடந்த பாவையின் மீது ஊற்றினார் ரம்யா தேவிகாம்பாள். சுடுகாட்டு பூஜை முடிந்த பின்பும் அதன் பரபரப்பான நிமிடங்களில் இருந்து விடுபட நமக்கு நீண்ட நேரம் ஆனது. ரம்யா தேவிகாம்பாளைப் போல சமூகத்தின் சவால்களை கடந்து பயணிப்பவர்களை மேம்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, சமூகத்தின் கடமையும் கூட.